பத்மாவதி ஐயா. பத்மாவதியா? ஐயா. பத்மாவதியா? என்னை வாழ்த்துக்கள் ஐயா. உன்னை வாழ்த்த வேண்டுமா? திருக்க சுமங்கலி பவ. ஐயா. அம்மா. நீங்கள் யார் ஐயா? நானா? உண்மைதான். நான் தான் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? ஆமா. ஐயா. என்னை என்ன விட்டு வாழ்த்தீர்கள்? திருக்க சுமங்கலி பவ என வாழ்த்துகிறேன். அப்படி என்றால் அதனுடைய விளக்கம் என்னையா? அதோட விளக்கமா பூவும் பொட்டோடு இருப்பாய் பெண்ணை உன்னை வாழ்த்துகிறேன். ஐயா, அப்படி என்றால் நான் மஞ்சளோட குங்குமத்தோடும் வாழ வேண்டும் என்றால் என்னை தொட்டு காலை கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு இருக்க வேண்டும். ஆமா. அப்படித்தானே? ஆமாமா. ஐயா, சற்று என் இடதுபுறம் திரும்பி பாருங்கள் ஐயா. பிணம்தான். ஆமா. அது யாருடைய பிணம் என்ன தெரியுமா? யாருடைய பிணம்? என்னை தீர்க்க சுமங்கலி பாவை என்று வாழ்த்தினீர்களே, என்னை தொட்டி காலை கட்டி என்னுடைய கணவன் சரலையா. என்ன இது? கணவன் இருந்து விட்டார். உனக்கு தீர்க்க சுமங்கலி பவ என வாழ்த்து விட்டேன். என்னோட அவஸ்தை என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது. தீர்க்க சுமங்கலி பாவை என்று வாழ்த்தினீர்களே, என்னை தொட்டு தாலி கட்டி கணவரோட சடலத்திற்கு உயிர் மீண்டும் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் ஐயா. இவனுக்கு உயிர்ப்பித்து நான் தர வேண்டுமா? அது என்னால் முடியாது. உயிர்ப்பித்து தர வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கு 84,000 ஜீவராசிகள் படி எனக்கு உமா மகேஸ்வர நாடுகள் அவர்கள் உயிர்ப்பித்து வருகின்றேன். நாரத மகாமுனிவரை வந்தா தீர்க்க சுமங்கலி பாவை என்று வாழ்த்தினார். உயிரை கொடுங்கள் என்று கேட்டால் படியளக்கும் பரமனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனை பார்த்தால் நிச்சயம் உயிர் கிடைக்கும் என்று உரைக்கின்றார்கள். அப்படி என்றால் என்னுடைய கணவர் உயிர் பெற வேண்டும் என இப்பொழுது அந்த காலையில் தான் வந்தால் தரிசனம் பெற்றார் நாரதர் மீனகாலம் கேட்கிறது என்ன பெற்ற உலகத்தில் காணாத காட்சியை ஒரு பார்த்துட்டு வந்து அந்த காட்சியை உன்னிடத்தில் சொல்வதற்காக நான் வந்தேன். என்ன காட்சி தெரிகிறதா? என்ன காட்சி? இந்த உலகத்தில் பட்டு போட மரத்தில் பால் சொட்டு சொட்டு வடிகிறது. அப்படிப்பட்ட காட்சியை நான் பார்த்து. அப்படியா? ஆமா. காட்சி நான் பார்க்க வேண்டும். என்னுடன் அதை நான் காட்டுகிறேன்.
நாட்டை போகிறேன் போதையா இந்த பாதை வழியே சரி, புறப்பட்டு நான் நாட்டிலே தீர்க்க சுமங்கலி பாபா. சுவாமி, ஆமா, நீங்கள் யாரையா? மக்கள் படைத்தவன் உமா பரமேஸ்வரன் கைலை வாசன். ஐயா, ஆமா, நீங்க என்ன பண்ணி பார்க்கிறீர்கள்? தீர்க்க சுமங்கலி பாபா என்னும் ஐயா, கட்ட கடவுளுக்கு ஒரு துன்பம் என்றால் மனைவிக்கு பங்களிக்கிறது, மனைவிக்கு ஒரு துன்பம் என்றால் கடவுளுக்கு பங்களிக்கிறது. இல்லறை வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தீர்க்க சுமங்கலி பாபா என்னும். அப்படியா? ஐயா, சற்று நான் இருந்துதான். ஆமா, என்ன இல்லை என்ன தெரியுமா? மஞ்சளோடும் குடும்பத்தோடும் 100 ஆண்டு கால வாயப்பெண்டு உடைச்சிட்டு என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் கடலுமே இதுதான் எனக்கு திருமணமே நடந்தது ஐயா. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? உரைத்த வாக்கின் பிரகாரம் என்னுடைய கணவருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் ஐயா. அம்மா, அது என்னால் முடியாது. 8000 ஜீவராசிகளுக்கு படியாக்க பரமாச்சு இறந்த சிலத்திற்கு உயிர் கொடுக்க என்னால் முடியாது. அப்படியா? உயிர் வரும் வரை என்னிடத்தில் நீங்கள் அடக்கமா இருக்கணும். இங்கே சற்று நேரம் உட்காருங்க. பரம கடவுளை பார்த்து ஆனால் அவரும் வாழ்த்து விட்டு எனக்கு மாட்டிக்கொண்டார் ஐயா. மாட்டிக்கொண்டாரா? சொல்ல முடியவில்லை பதில. அப்படியா? சரி, அவரிடத்தில் பதில் சொல்லவில்லை என்றாலும் இல்லை என்றாலும் அழிக்கக்கூடியவர் அவர், படைக்கக்கூடியவர் அவர். யார் தெரியாதா?